ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் அதில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். அதுக்குள்ளே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயத்து கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு கறிவேப்பிலையுடைய வாசனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடலாம். இந்த சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுன்னு மூடி போட்டு வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு சிக்கன் ஓரளவு வெந்து வந்திருக்குது. இப்போ இது சிக்கனில் இருக்க தண்ணியும் வெளியில் வந்திருக்குது. இப்போ இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூளை மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோன்றதுனால கொஞ்சம் பார்த்து காரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். கூடவே நான் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் சிக்கனில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்றதுனால நம்ம இதை தண்ணி போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அதனால் கேஸை ஹையில் வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கிட்டே இருங்க. கூடவே நான் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விடுங்க. இதை கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கேஸை ஹையில் வச்சிருக்கோன்றதுனால இதை கலரிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. நம்மளுடைய பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் இது சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.